தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள அரசு பள்ளி சுகாதாரமற்ற நிலையில் இயங்குவதால் அங்கு பயிலும் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் பராமரிப்பு இல்லாத கட்டடத்தால் மாணவர்கள் மிகுந்த அச்சத்துடனேயே பள்ளிக்கு சென்று வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கும்பகோணம் அருகே உள்ள சோழபுரத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியும் பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் இயங்கி வருகின்றன. இங்கு சுமார் 400 மாணவர்கள் படித்து வருகின்றனர். ஆனால் பள்ளியின் வாசலில் உள்ள சாக்கடை புழுக்கள் நிறைந்து காணப்படுவதால் சுகாதார சீர்கேடு மட்டுமல்லாமல் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் பள்ளியின் வாயிலில் உள்ள பயன்பாடில்லாத கட்டடம் ஒன்று எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ இந்த வாசலை பார்த்தீங்கன்னா இது இந்த நுழைவாயில கடந்து தான் அவ்வளோ ஆசிரியரும் மாணவரும் போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ புழு மேய்து நீங்களே பாருங்கள். இதை உடனடியாக சரி பண்ணணும். இடிஞ்சு நிற்கிற கட்டடத்தையும் உடனடியாக அப்புறப்படுத்தணும். மாணவருக்கும் ஆசிரியருக்கும் பாதுகாப்பு வழங்கணும். இந்த கட்டடத்தை முதல்ல அப்புறப்படுத்தணும். என்ட்ரன்ஸில் பாருங்கள் அவ்வளோ சாக்கடையாக இருக்குது. நான் மேடத்தில் ஹெச்எம் 2 ஸ்கூல் இருக்குது, 2 ஹெச்எம் இருக்காங்க. உள்ள ஹையர் செகண்டரிக்கு மெட்ரிக் 2 ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு சார். 400 ஸ்டூடெண்ட் இங்கே படிக்கிறாங்க. நானும் எவ்வளோ முறை சொல்லிட்டேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் அதே இதுதான் இருக்குது. ஏதாவது உயிர் சேதம் நடந்துச்சுன்னா யார் பொறுப்பாகிறது? வந்த பப்ளிக் யாரை முதல்ல இது பண்ணுவாங்க? இப்போதான் பேசுகிறாங்க. மாவட்டம் எல்லாருமே இப்போதான் பேசுகிறாங்க. நான் எம்எல்ஏட்டையும் கொடுத்துட்டேன், மனு கொடுத்துட்டேன். இப்போ பேரூராட்சியில் நேற்று வரைக்கும் யூஓட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் சார். இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் இல்லை. பள்ளிக்கு செல்லும் போது தினமும் கழிவு நீரை மிதித்துச் செல்வதால் மாணவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுவதாகவும் இத்தகைய சுகாதார சீர்கேட்டை அரசு விரைந்து சரிப்படுத்த வேண்டும் என்றும் பெற்றோர் தரப்பில் கூறப்படுகிறது. என் பையன் 4ஆவது படிக்கிறாப்ல சார். நான் டீச்சர்ட்டையும் பஞ்சாப்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். சாக்கடையில் நடந்து போறாங்க, சேத்து புண்ணு வருதுன்னு சொல்லியிருந்தோம் சார். வெறும் மீன் சார். நான் அங்கே கேட்டால் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் வசதி வாய்ப்பு வந்து நாங்கள் தனியார் ஸ்கூலில் படிக்க வைப்போம். கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி இருந்தால் எப்படி சார் நாங்கள் தனியார் கவர்மெண்ட்டை நம்ப முடியும்? இந்த செவரு உழுந்து சார். உளுந்தா யாருக்கும் சார் இது நஷ்டம்? எங்களுக்கு தான் சார் நஷ்டம். நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் சார். இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டதற்கு சிதிலமடைந்த கட்டடத்தை இடிக்க மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்திருப்பதாகவும் விரைவில் அந்த கட்டடம் இடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முரளி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்கள் செல்லும் வழியில் ஆபத்தான பாழடைந்த கட்டடம் ஒன்று இடிக்கப்படாமல் பல ஆண்டுகளாக இருப்பது பற்றியும் பள்ளியின் வாசல் அருகே சுகாதார சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் கழிவுநீர் செல்வது குறித்தும் பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக களத்தில் இருக்கிறார் நமது செய்தியாளர் சார்லஸ். அவரோடு பேசலாம். சார்லஸ், அந்த பாழடைந்த கட்டடம் எவ்வளவு காலமாக பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது? ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிற அந்த கட்டடம் இடிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இது பற்றி அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? கார்த்திகன், அதற்கு முன்னாடியாக நம்ம நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்பொழுது நாம் அந்த உயர்நிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளிக்கு வாயிலுக்கு முன்னதாக நின்று கொண்டிருக்கிறோம். அந்த நுழைவாயில் முன்னதாக நாம் ஏற்கனவே செய்தி தொகுப்பில் பதிவு செய்திருந்தோம். இந்த நுழைவாயில் முன்னதாக சாக்கடை நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் அதாவது சுகாதாரமற்ற சூழ்நிலை இருக்குது. இதை விட முக்கியமாக நாம் இப்போ தற்போது பார்த்து கொண்டிருக்கும் காட்சி இந்த உயர்நிலை தொடக்கப்பள்ளிக்கு உள்ளே உள்ள கட்டிடம் 1962 இந்த கட்டடம் கட்டப்பட்டது. இது தொடக்கப்பள்ளிக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த கட்டிடம். இந்த கட்டிடத்தை கட்டி தற்பொழுது அதாவது 10 வருடங்களுக்கு முன்னதாக இது பாழடைந்து அதாவது இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் இதனை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவித்திருந்தாங்க. இந்நிலையில் இப்ப தற்பொழுது இந்த கட்டடத்தை இடிக்க அவர்கள் பல்வேறு அதாவது இந்த பகுதியில் உள்ளவர்களும் பெற்றோர்களும் சரி, அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள், அது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்தாங்க. யூனியன் அலுவலகத்தில் அவர்கள் முதலில் கோரிக்கை வைத்த போது இதற்கும் எங்களுக்கும் தொடர்பு எந்தவித நடவடிக்கை எடுக்க முடியாது, நீங்க மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்று அவர்கள் தெரிவித்து விட்டனர். இது போன்ற நிலையில் தான் உள்ளது. இதைவிட முக்கியம், இந்த அதாவது பாழடைந்த கட்டடத்துக்கு இடதுபுறமே ஒரு சத்துணவு மையம் உள்ளது. அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்துணவு மையத்தில் மதிய நேரத்தில் இங்கு உள்ள இந்த மாணவ மாணவியர் சத்துணவு வாங்குவதற்காக இந்த பகுதிக்கு அதாவது எப்படியும் அவர்கள் வந்தாக வேண்டும். இது அது மட்டும் இல்லாமல் இந்த குடிநீர் தொட்டி அது சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் இதில் அதாவது ஏற்கனவே இந்த பள்ளிக்கு முன்னதாக நாம் பதிவு செய்திருந்தோம் காட்சிகளையும், அந்த சுகாதாரமற்ற முறையில் அந்த சாக்கடை ஓடும் காட்சிகளையும். தற்பொழுது இந்த சத்துணவு மையத்தில் அவர்கள் சத்துணவுகளை வாங்கி கொண்டு அவர்கள் சில அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் அவர்கள் இந்த பாழடைந்த கட்டடத்தில் உட்கார்ந்து அவர்கள் உணவு சாப்பிடுவதாகவும் பெற்றோர்களும் சரி பகுதியில் உள்ளவரும் தெரிவிக்கிறாங்க. இது உடனடியாக இந்த கட்டடத்தை அவங்க இடிக்க வேண்டும். இது ஏன் பயன்படாத கட்டிடத்தை ஏன் இடிக்காமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. இந்த நிலையில் தற்பொழுது பள்ளி
விடக்கூடிய நேரம் வந்துவிட்டது கார்த்திகேயன். அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது பள்ளியின் அதாவது இந்த செவிர், அதாவது முக்கியமாக இந்த 2 பிரதான வாயிலுக்கு முன்னதாக தான் இந்த கட்டடம் உள்ளது. அந்த பழைய கட்டிடத்துக்கும் இதற்கும் இடையில் தான் இந்த மாணவர்கள் அனைவருமே சென்று அவர்கள் கல்வி பயில வேண்டிய நிலையில் தான் உள்ளார்கள். இந்த பள்ளிக்கூடத்துக்கு முக்கியமாக அவர்களுக்கு மைதானம் கிடையாது. இந்த இடத்தை இடித்தால் அவர்கள் மைதானத்துக்கு பயன்படுத்தலாம் என்ற கருத்தும் உள்ளது. நம்மிடையே பேசுவதற்காக இப்பகுதியை சேர்ந்த பல்வேறு, அதாவது முக்கியமாக இப்பகுதியை சேர்ந்த மாலிக் என்பவர் இருக்கார். அதற்கு முன்னாடியாக இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கார். இப்போ தற்போது இந்த காட்சிகளை பதிவு செய்து கொண்டே மீண்டும் பேசலாம் கார்த்திகேயன். இந்த மாணவர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக இப்போ தற்போது முதலில் நாம் வெண்மணி அவரிடம் கேட்கலாம். வெண்மணி, இப்போ சொல்லுங்க, இந்த முக்கியமாக இந்த கட்டடத்தை இடிக்க ஏன் இவ்வளவு ஆண்டு காலம், ஏன் மாவட்ட நிர்வாகம் இதுக்கு எந்தவித நடவடிக்கை எடுக்க அவர்கள் மறுக்கிறாங்க? மக்களோட நலனில் தமிழக அரசுக்கு நலனில் அக்கறை இல்லை. யார் இங்கே படிக்கக்கூடிய மக்கள்கள் ஏழை எளிய மக்கள். அவங்களுடைய எண்ணத்துக்கு, மக்களுடைய சேவைக்கு செய்கிற ஆட்களும் இல்லை, அதுக்கான தகுதியான நபர்களும் இல்லை. இந்த கட்டிடம் குறைஞ்சபட்சமாக 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. இதில் தான் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்குது. இந்த விஷயத்த பேரூராட்சியிலையும் கலெக்டர்ட்டையும் பிடிஓ ஆர்டிஓ எல்லாத்தையும் தகவலை இதுக்கு முன்னாடியே இங்கே உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே பொதுமக்களாக சேர்ந்து சொல்லியிருக்காங்க. சொல்லியே இது செவி சாய்க்கல. அதுக்கு பிறகுதான் அந்த மக்களே இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட செய்தியை பரப்பி இது உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு காரணம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம் கார்த்திகேயன். அதாவது இப்போ நம்முடைய பெற்றோர் சங்கத்தை சேர்ந்த பானுமதி என்பவர் இருக்காங்க, அவங்களிடம் பேசலாம் கார்த்திகேயன். பானுமதி, இப்போ இந்த பகுதியில் முக்கியமாக தற்பொழுது இந்த கட்டிடம் 10 ஆண்டுகளாக பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கு இந்த பள்ளியில். இதற்கு நீங்கள் தற்போது அண்ணா பிள்ளை மாவட்ட கல்வி அலுவலர் தொடர்பில் இருக்கிறார். அவரோடு பேசிவிட்டு மீண்டும் தொடரலாம். சார் வணக்கம். ஐயா தொடர்பில் இருக்கீங்களா? வணக்கம். சார்லஸ், நீங்க தொடரலாம். கார்த்திகேயன், இப்போ நான் மீண்டும் அவங்க பானுமதிட்ட கேட்கலாம். பானுமதி, இப்போ இது தொடர்பாக நீங்க தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டு இருக்கீங்களா? இதுக்கு என்ன நடவடிக்கை தற்போது பள்ளியிலிருந்து எடுத்திருக்காங்க? தொடக்க கல்வி மற்றும் மாவட்ட ஆட்சியர் எதுவும் சந்திச்சிங்களா? இது தொடர்பாக இந்த கட்டடத்தை இடிப்பதற்கு மனு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? இல்லை சார், நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இங்கே மாதம் கூட்டம் போட்டுட்டு இருப்பாங்க சார். இது பல வருஷமாக அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் சுவரும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. டீச்சர்ஸுங்கள்ட்ட நாங்கள் சொல்கிறப்ப மாதம் நாங்கள் கூட்டம் போடுறப்ப இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்துகிட்டு இருக்குதுமா, வந்துருச்சு, முடிஞ்சிடும், கூட்டம் இடிச்சிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக இன்னும் ஒரு நடவடிக்கையும் எடுத்த படல கேட்கறது இல்லை. டீச்சர்ஸுங்கள்ட்ட நாங்கள் கேட்டுவிட்ருக்கோம். மற்றபடி வேறு அவங்க சொல்கிறாங்க அங்கே மண்ணு கொடுத்துட்டோம், இங்கே கொடுத்துட்டோம், கலெக்டர் வரைக்கும் போயிடுச்சுமா, எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்கோம், டெண்டர் வந்துருச்சு, ஆனால் ஒவ்வொரு இடமா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துருச்சுங்கிறத விட 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நடக்க போகிறது விஷயம். ஆனால் இப்போ பல முறை இது தொடர்பாக பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்தில் முடிவு பண்ணிருக்கீங்க, தீர்மானம் போட்டிருக்கீங்க, தலைமை ஆசிரியர் கடிதத்தை அனுப்பியிருக்காரு அப்படின்னு இருக்கோம். இது தொடர்பாக அவருக்கு எதுவும் தகவல் வந்திருக்கா? மாவட்ட நிர்வாகம் என்ன தகவல் அவர் கொடுத்திருக்காங்க? எதுவும் உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கா? அவங்க டீச்சர்ஸுங்க சொன்னதுதான் சார். எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்துடுச்சு, டெண்டர் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இன்னும் எத்தனை தேதி என்ன கிளம்புன்றதுல நமக்கு தெரியல சார். அதனால நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, 1 வருஷமோ 6 மாசமோ ஆகுங்கிற. இது மழை காலம், குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான், இந்த ஸ்கூல் பக்கத்துல தான் 1வது பிள்ளைங்க, அதுவும் ப்ரீச்சி கோர்ஸ் பிள்ளைங்க வேற படிக்கிறாங்க, 4 வயசு பிள்ளைங்களும் இதில் படிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானே நிறைய முறை வான் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல உட்காருங்க அதுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது இடிக்க வர்றது முடிவாக இருந்தாலும் இதை சீக்கிரமாக செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம் கார்த்திகேயன். இப்போ நம்முடைய இப்பள்ளியில் பயிலக்கூடிய மாணவருடைய பெற்றோர் சம்பத் என்பவருக்கு அவரோட பேசலாம். கார்த்திகேயன், சம்பத் சொல்லுங்க, இப்போ இந்த பகுதியில், அதாவது முக்கியமாக இது ஒரு அரசு பள்ளி, இதில் 400க்கும் மேற்பட்டவர்கள் 30 கிராமத்தை சேர்ந்த அந்த மாணவர்கள் எல்லாம் பயின்று வராங்க. இந்த நிலையில் நீங்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தலைமை ஆசிரியரையோ இல்லை தொடக்க கல்வி அலுவலரையோ தொடர்பாக நேரடியாக நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். இதே மாதிரி என் பிள்ளையும் இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கு. பல முறை நான் சொல்லி அதனோட இதை யாரும் கண்காணிக்கிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலமாக ஒரு நட சாப்பாட்டில் ஒரு பள்ளி வேற விழுந்துருச்சு. ஏற்கனவே நான் சொல்லி அது ரொம்ப பிரச்சனை பண்ணி அவங்க மன்னிப்பு கேட்டு எங்களை வெளில அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த கட்டடம் இவ்வளவு நாள் பாலடைந்து, அதாவது இது இடிக்கும் தருவாயில் இருக்கு, அதாவது இடிந்து விழும் நிலையில இருக்கு. இதை ஏன் இடிக்க மாட்டேங்கிறார்கள் என்ற உங்களுக்கு எதுவும் தகவல் எதுவும் சொல்லியிருக்காங்களா? இதுக்கு என்ன காரணம் சார்? நாங்கள் கேட்டோம், அதனால் அவங்க கண்டுக்கிறதே இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஆமாம் சார். கார்த்திகேயன், மிக முக்கியமாக நாம் ஒரு
தகவலை தற்போது பதிவு செய்ய வேண்டும். அதாவது இந்த பகுதி, அதாவது 30 கிராமத்தை சேர்ந்த மாணவ மாணவியர், அதாவது அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாருமே இந்த அரசு உயர்நிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளியில் தான் அவங்க பயின்று வராங்க. இந்த நிலையில் இந்த இரவு நேரங்கள், அதாவது மாலை நேரங்களில் இந்த பகுதி வந்து, அதாவது இது பிரதான சாலைக்கு அருகாமையிலே கொஞ்சம் தொலைதூரமாக உள்ளே வந்து இந்த பள்ளியோட வளாகம் உள்ளது. இந்த கட்டடத்தின் உள்ளே சமூக விரோதிகள் சிலர் வந்து இரவு நேரங்களில் அவர்கள் வந்து இந்த பகுதியில் இருப்பதாகவும், அதனால் பக்கத்தில் உள்ள வீடுகளில் உள்ளவர்களுக்கு வந்து தொந்தரவு இருப்பதாகவும் ஏற்கனவே காவல்துறையிலும் புகார் செய்யப்பட்டிருக்கு. காவல்துறை இது தொடர்பாக 2-3 முறை வந்து அவர்களும் இங்கே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது போன்ற நிலைதான் ஒரு பள்ளி வளாகத்தில் ஒரு பயன்படாத கட்டடம் வந்து தற்பொழுது அனைத்து தரப்பினருக்கும், அதாவது இடிந்து விழுந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நிலையிலும் தற்பொழுது இருக்கு. கார்த்திகேயன். வேல்முருகன், பேரூராட்சி தலைவர், சோழபுரம், அவர் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நமது செய்தியாளர் இப்போ பள்ளி வாசல்ல தான் நிற்கிறாரு. மாணவர்கள்ட்ட, பெற்றோர்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிற நிலைமைகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டது. பல ஆண்டுகளாக அங்க இருக்கிற கட்டடங்கள் ஒன்று இடிக்கப்படாமல் இருக்கிறது. அதே போன்று பள்ளியின் வாசல் முன்பும் கழிவுநீர் தேங்கி இருக்கிறது. இதில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? சார், ஒன்றிய ஸ்கூல் சார், பேரூராட்சி கட்டுப்பட்டு கிடையாது. இது யூனியன், இது எம்எல்ஏ கொடுத்துட்டு மனு கொடுத்துருக்கேன் சார். என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க அவர்கள்? அவங்க வந்து எம்எல்ஏ வந்து சின்டாக்ஸ் டேங்க் ஒன்று கொடுத்து காம்பவுண்ட் வாலுக்கு சேங்ஷன் பண்ணி டெண்டர் விட்டாச்சு சார், காம்பவுண்ட் வாலுக்கு. ஆனால் அந்த ஸ்கூல் பில்டிங் இடிக்கிறதுக்கு பிடிஓ வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஏஎஸ் வரல, வந்தோடனே டெண்டர் வச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க சார். சரி, இவ்வளவு காலதாமதமாகிறது. மழை நேரம், திடீரென்று கட்டடங்கள் இடிந்து விழுந்தால் உயிர் சேதங்கள் அதிகமாக இருக்கும், குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். ஏன் இதை விரைவாக செய்ய முடியாதா? நேற்று முன்தினம் பிடிஓ பார்த்து பேசிட்டு வந்தோம் சார். அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க சார், டெண்டர் விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க சார். மழைக்காலத்தில் கட்டட பணிகளை ஆரம்பிப்பது எந்த அளவுக்கு உசிதமாக இருக்கும்? சாத்தியக்கூறு இல்லதான் சார் சொல்றாங்க. பிடிஓ சொல்லும்போது அவங்க நிச்சயமாக இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். சார்லஸ், இப்ப வேல்முருகன் சொன்ன மாதிரி டெண்டர் விட்டிருக்கிறது, நிச்சயமாக ஒரு வாரத்திற்குள் இந்த வேலைகள் தொடங்கப்பட்டுவிடும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மாவட்ட நிர்வாகம் இந்த வேலையை செய்யவில்லை என்றாலும் கூட ஊராட்சி நிதியிலிருந்து இந்த பணியை செய்திருக்கலாம், அல்லது சட்டமன்ற உறுப்பினருக்கு நிதி இருக்கிறது, அதிலிருந்து செய்திருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்று தொகுதி நிதி இருக்கிறது, இதிலெல்லாம் செய்து முடித்திருக்கலாம். அவர்களெல்லாம் என்ன கருத்தை பதிவு செய்கிறார்கள்? கார்த்திகேயன், இது நீங்க கேட்ட சரியான கேள்வி. அதற்கு முன்னதாக நாம் ஒரு சிறிய பிரச்சனை, அதாவது இந்த பள்ளிக்கு முன்னதாக ஓடக்கூடிய அந்த கழிவு ஓடை, அந்த கழிவுநீர் ஓடையே வந்து சரி செய்யவில்லை. இன்று காலை வந்து நாம் செய்தி எடுத்த நம்ம செய்தியாளர் முரளி இப்பகுதிக்கு வந்து அவர் அந்த காட்சிகளையும் பதிவு செய்திருந்தார். மாணவர்களும் இங்கு உள்ள ஆசிரியர்கள் மற்றவர்களுமே அவர்களே நேரடியாக அந்த மண்களை எடுத்து போட்டு அவர்கள் வந்து இப்போ அந்த பாதை, அதாவது நுழைவாயில் உள்ள பாதையை சரி செய்திருக்கார்கள். இதுதான் இங்கே உள்ள நிலைமை. மற்ற அனைவருமே அவர்கள் இது தொடர்பாக ஒவ்வொருவரும் இந்த பகுதிக்கு வரும் பொழுது அவர்களும் தொடர்ந்து வந்து மனு கொடுத்து வராங்க. நாம இப்ப தற்போது அவருடைய இந்த பகுதியில் உள்ளவர்களை கேட்கலாம். கபீர் என்பவர் நம்மிடம் இருக்கார். கபீர், இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினரையோ நாடாளுமன்ற உறுப்பினரையோ அவர்களிடம் வந்து இது தொடர்பாக உங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்திருக்கீங்களா? இதற்கு ஏன் அவர்கள் எதுவும் பதில் அளித்திருக்காங்களா? இது ஒரு முக்கியமான, அதாவது செய்ய வேண்டிய பணி. குழந்தைகளுடைய உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள கட்டிடம். இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க அவங்க உறுதிமொழி அளிச்சிருக்காங்க? கண்டிப்பாக சார். இது சம்மந்தமாக வந்து கடந்த காலங்களில் வந்து கல்வித்துறையை வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. இங்கே உள்ள பொதுமக்கள் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னது தான். ஆனால் 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு, 2 வருடங்கள் மேலே ஆகிவிட்டது. தொடர்ந்து பேசலாம் கபீர். அதாவது கார்த்திகேயன் அவர்களை பொறுத்து நிச்சயமா சார்லஸ், தொடர்ந்து பேசலாம், தொடர்பிலே இருங்க. தற்போது அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. அங்க இருக்கிற மக்கள், சோழபுரம் பகுதியில் இருக்கிற மக்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, கட்டடம் பல மாதங்களாக இடிக்கப்படாமல் இருக்கிறது, கழிவுநீர் பள்ளியோட வாசல்லையே தேங்கி இருக்கு, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் இந்த பணிகளை செய்வதற்கு இவ்வளவு காலதாமதமாகிறது? இல்ல இப்படிப்பட்ட பணிகள் இந்த மழை நேரத்துல இருக்கான்னு தெரியல எனக்கு. இப்பதான் நான் இப்ப கவனத்தை நீங்க சொல்றீங்க, உடனடியா ஒன்னு ஆரம்பிச்சு அதை மாணவர்களுக்கு இடையூறு இல்லாம உடனே கிளியர் பண்ண சொல்லுவாங்க. இல்ல, இப்ப நாங்க இந்த கருத்தை சொல்றோம் அப்படிங்கறத தாண்டி அங்க இருக்கிற பொதுமக்கள் என்ன கருத்தை பதிவு செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே பல முறை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட, மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க எங்களுடைய கருத்தை சொல்லிட்டோம், புகார்களை சொல்லிட்டோம் அப்படிங்கிற கருத்தை. என்கிட்ட சட்டமன்ற உறுப்பினங்கிற முறையில் நான் ஏற்கனவே ஊராட்சி ஒன்றிய பெருதில் நடந்தோம். நான் தான் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த பகுதியில் பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறவன். நிச்சயமா அது என் கவனத்துக்கு வரலது. நான் இப்ப வந்ததுக்கு பிறகு உடனடியா வந்து நான் அந்த தலைவரை விட்டு உடனே செய்ய சொல்றேன். உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இது போன்ற சின்ன சின்ன பணிகளை செய்ய முடியும், அதற்கான சாத்தியங்கள், வாய்ப்புகள் இருக்கிறது. தொகுதி மேம்பாட்டிலிருந்து பல தரம் 20 லட்சம் ரூபாய்க்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறேன். அங்க வந்து பல லட்சம் ரூபாய்க்கு வந்து தண்ணி டேங்க் திறந்து கொடுத்துருக்கிறேன், பல ரோடுகள் போட்டு கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பணிகள் எனக்கு கவனத்துக்கு வந்திருக்குது. இது வந்து நீங்க சொல்ற கவனம் எனக்கு இந்த மழை காலத்துல இருக்கா என்னன்னு தெரியல. 2-3 நாளா நான் போகலாம், டெய்லி போறோம்னா சோழபுரத்துக்கு.
இப்ப என் கவனத்துக்கு வந்திருக்கு, உடனடியாக அதை பண்ணி கொடுக்க சொல்றேன். இப்ப நீங்க எப்ப போய் அங்க நேர்ல ஆய்வு செய்வதா இருக்கிறீங்க? அப்ப அங்க செய்தியாளர் காத்திருக்கிறாரு, நீங்க சொல்ற செய்தியா அங்க இருக்கிற பொதுமக்கள்கிட்ட அவர் சொல்லுவாரு? காலையில நான் நிச்சயமா வந்து ஒரு 9-10 மணிக்கு போய் நேரடியா பார்த்து அவங்க செய்தியாளர்கிட்ட செய்தி எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த பணியை முடிக்கிறோம் அப்படிங்கிற உறுதிமொழியை உங்களால தர முடியுமா? அங்க போய் பார்த்துட்டு அதை உடனே செய்யணும். நிச்சயமாக. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. சார்லஸ், தற்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மிக விரைவாக அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தி எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த பணிகளை செய்வதாக சொல்லியிருக்கிறார். நீங்க தொடர்ந்து அந்த மக்களோடு பேசுங்க. அதற்கு முன்னதாக கார்த்திகேயன் நம்முடைய வந்து 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர் முகமது ஃபைசல் இருக்கார், அவரிடம் பேசலாம். கார்த்திகேயன், ஃபைசல், இப்போ இந்த பள்ளியில் நீங்கள் 8ஆம் வகுப்பு பயின்று வரீங்க, இந்த கட்டடம் வந்து இந்த பகுதியில் இருப்பது உங்களுக்கு என்ன மாதிரியான பயத்தை ஏற்படுத்தி? எல்லார் மேலேயும் உழுவுது, எல்லா மண்டையிலும் விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. டீச்சர்ஸ் அதுக்கு பொறுப்பு சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு எல்லாரையும் இந்த புதிய கட்டி இந்த கேட்டெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. சத்துணவுல பள்ளி பூரா எல்லாமே உழுவுது, அதை கொஞ்சம் சரி பண்ணி நல்லாயிருக்கும். நாங்கள் பணியோட கேட்டுக்கொள்கின்றோம். முகமது ஃபைசல் சொன்னது போல முக்கியமாக வந்து சத்துணவு கூடத்துக்கு அருகாமையிலே இருக்காங்க, அதனால வந்து அவர்களுக்கு எல்லா விதமான பாதிப்புகளும் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன், சார்லஸ் தொடர்ந்து பேசலாம். தற்போது ராஜேந்திரன் உதவி தொடக்க கல்வி அலுவலர் தொடர்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இங்கே அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி வேற பில்டிங் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு தொடக்க பள்ளிக்கு தேவையான பில்டிங்ஸ் வந்து இருக்கு. இப்போ டாய்லெட் கூட புதுசாக கட்ட போகிறோம். இருக்கிற டாய்லெட்டை உடைச்சிட்டு புதுசாக கட்ட போகிறோம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன தேவையோ அதை உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இல்லை, அங்கே இருக்கிற சத்துணவு கூடம் மிகவும் பழமை வாய்ந்ததாக இருக்கு. அங்கே இருக்கிற குடிநீர் தொட்டி மிகவும் பழமை வாய்ந்ததாக இருக்கு. பராமரிப்பே இல்லாத காரணத்தால அதில் இருக்கிற தண்ணீரை குடிக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். பள்ளியோட வாசல்லையே கழிவுநீர் தேங்கி இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் மாணவர்கள் கல்வி பயில்கிறார்கள். உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு ஏன் இன்னமும் காலதாமதம்? ஏன் உடனடியாக பணிகளை செய்ய முடியவில்லை? அது தீர்மானம் பண்ணியாச்சு. அதுல பசங்களுக்கு இப்ப பயன்படுத்துறது கிடையாது. நாங்க பள்ளிக்கூடத்துக்கு அந்த 2 பில்டிங்கை பயன்படுத்துறது கிடையாது. எங்க பயன்பாட்டுல இல்ல. ஏன்னா அது வந்து டேமேஜா இருக்குனால நாங்க அங்க பசங்களை உட்கார வைக்கிறது எதுவும் பண்றது கிடையாது. இல்ல, அந்த எங்களுக்கு போதுமான கட்டட வசதி இருக்குது. பயன்படுத்தாத கட்டடத்தை இடிக்க வேண்டும் தானே? பயன்படுத்தாத கட்டடத்தை வைத்திருப்பதால் அந்த கட்டடம் இடிந்து விட வாய்ப்பு இருக்கிறது. இடிக்கிறதுக்கு நாங்க சிபாரிசு பண்ணியாச்சு சார். இடிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டாங்க சார். இடிக்க போறாங்க. எவ்வளவு காலத்திற்குள் இந்த பணிகளை முடிப்பதாக இருக்கிறீர்கள்? அது என்னது இது இல்ல. அது வந்து வீடியோ, அது என்னோட கல்வி அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். நிச்சயமாக. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. சார்லஸ், நீங்க தொடர்ந்து பேசலாம். சார்லஸ், இணைப்பில் இருக்கீங்களா? நீங்க தொடர்ந்து பேசலாம். கார்த்திகேயன், அதாவது தொடக்க கல்வி அலுவலர் நம்முடைய இணைப்பில் வந்து சொன்னது போல இதே போன்ற நிலை தான் இங்கே உள்ள, அதாவது பேரூராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, தொடக்க கல்வித்துறை அலுவலகம் அவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் வந்து இப்பகுதி மக்கள் அனைவருமே வந்து பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திலையும் சரி அவர்கள் தலைமை ஆசிரியரிடம் முறையிடுறாங்க. தலைமை ஆசிரியரும் தொடர்ந்து வந்து அவர் இது தொடர்பாக கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றி இது தொடர்பாக கல்வித்துறைக்கும் சரி மாவட்ட நிர்வாகத்துக்கும் தொடர்ந்து வந்து அவர் பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவங்க அனுப்பி வராங்க. முக்கியமாக இந்த கட்டடத்தை உடனடியாக இடிக்க வேண்டும். தற்போது மழைக்காலம் துவங்கிவிட்டது. அந்த கடிதங்கள் போய் சென்று உடனே வந்து 15 நாட்களுக்கு இடித்து விடுவோம் என்ற தகவல் மட்டுமே வருகிறது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று சொல்றாங்க. தொடர்ந்து நம்ம கபீர்கிட்ட பேசலாம். கபீர், இது தொடர்பாக இப்ப சட்டமன்ற உறுப்பினர் கூட விரைவில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதிமொழி அளித்திருக்காங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? இதற்கு ஏன் வந்து இவர்கள் வந்து பணிகளை செய்ய மறுக்கிறாங்க? தொடக்க கல்வித்துறை அலுவலர் கூட என்னோட பணி கிடையாது, அது வந்து மாவட்ட நிர்வாகத்தோட பணின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பதில் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு அதிகாரிகளிடம் வந்து? சார், இதை பொறுத்த வரைக்கும் தஞ்சை மாவட்டத்தில் வந்து இது ஒதுக்குப்புறம் கிடையாது. சோழபுரங்கிறது பெரிய மெயினான உள்ள இடம். இந்த இடத்துக்கு இவ்வளவு அலட்சியம் காட்டுறாங்கன்னு சொன்னால் இவ்வளவுக்கும் வந்து அரசு அதிகாரிகள் வந்து போகக்கூடிய இடமா இருக்குது. எப்படின்னு சொன்னால் இப்போ கூட இந்த வாக்காளர் அடையாள அட்டையில் கூட வந்து பெயர் சேர்க்கறது நீக்கிறது இது வந்துட்டு போகிறாங்க. அதிகாரிகள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆதார் அட்டைக்கு இதுதான் ஒரு இடமா வச்சுருக்காங்க. எலெக்ஷன் நடக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து கூட பூத்தாகவும் இருக்குது. இவ்வளவு இருந்தும் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னால் எம்எல்ஏலாம் ஒரு சில திட்டங்களுக்கோசம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் அவங்க கவனத்துக்கு போகாமல் இருக்கிறது துரதிருஷ்டவசமாக இருக்குது. இது உடனே சரி செய்யணும். மாலிக், இதை சொல்லுங்க, இது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை இன்னும்? தொடர்ந்து பேசலாம். அதாவது கார்த்திகேயன், முக்கியமாக தற்பொழுது வந்து இந்த பகுதியில் உள்ள மக்களும் சரி பொதுமக்களும், அதாவது பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே வந்து இப்பகுதியில், அதாவது அவர்களை பொறுத்தவரை இந்த கட்டடத்தை உடனடியாக இடிக்க வேண்டும், இந்த பள்ளிக்கு முன்னதாக ஓடக்கூடிய அந்த கழிவுநீர் ஓடையும் சரி செய்ய வேண்டும், உடனடியாக வந்து மாணவர்களை வந்து எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாமல் அவர்களை காக்க வேண்டும் என்பதே இவருடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கு. கார்த்திகேயன்,
சார்லஸ், இது தொடர்பாக பேசிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், தொடக்க கல்வி அலுவலராக இருக்கட்டும், பேரூராட்சி தலைவராக இருக்கட்டும், எவ்வளவு விரைவில் இந்த பணிகளை செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக பணிகளை செய்கிறோம் அப்படிங்கிற உறுதிமொழியை நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் இது குறித்த தகவல்களை நாம் அங்கிருந்தே பதிவு செய்யலாம். தகவல்களை களத்திலிருந்து பதிவு செய்தீர்கள். மிக்க நன்றி.